மகாபாரதத்தில் காடுகளை கொளுத்தி தக்ஷகன் என்ற நாகரின் பகையை அர்ச்சுனன் சம்பாதித்ததாக சொல்கிறது. உண்மை என்னவென்றால், புதிய விவசாய நிலத்தை உருவாக்குவதில் காடுகளை கொளுத்துவது இயல்பானது. இதனால் தங்களின் ஆடுகளின் மேய்ச்சி நிலம் பறிபோவதால் கோணார்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இயல்பாகவே பகை உண்டானது. தக்ஷகன் தென் தமிழகத்தில் அர்ச்சுனன் தீயிட்டு கொளுத்திய ஒரு பகுதியை ஆண்ட கோணார்களின் அரசனாவான். ஆனால் காளைகளை கொண்டிருந்த ஆயர்களும் விவசாயத்தில் புதிதாக ஈடுபட்டதால் ஆயர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நட்பே நிலவியது. தமிழகத்தில் மாடு மேய்த்த ஆயர்களும் விவசாயத்திற்கு வந்தனர் என்பதை நிறுவும் சான்றே கிருஷ்ணனின் தமையனான பலராமன் கையில் உள்ள கலப்பை. இலங்கையிலிருந்து வந்த விவசாய குடிகள் மல்லர்கள் ஆவார். தமிழகத்தில் தோன்றிய விவசாய குடிகள் ஆயர்களிலிருந்தே தோன்றினர். இந்த ஆயர்களும் கடும் வெயிலில் பகலெல்லாம் உழவு பணி புரிந்ததால் நாளடைவில் இவர்களும் கருத்து போயினர். எனவே தமிழகத்தில் தோன்றிய இந்த புதிய விவசாயிகளை வித்தியாசப்படுத்தி குறிக்க கல் எனும் இன்னும் ஒரு கருப்பை குறிக்கும் சொல்லால் குறித்தனர். கல் என்றால் கருப்பு என்பதால் இந்த புதிய விவசாய குடிகள் கள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இலங்கையின் விவசாய குடிகள் மல் என்று கருப்பை குறித்த சொல்லால் மல்லர் என்று ஏற்கனவே அழைக்கப்பட்டனர். கல், கள்ளர், மல், மல்லர். இந்த கள்ளர்களிலும் பெரு விவசாயிகள் வண்டி வைத்து விவசாயம் செய்தவர்கள் வண்டியர் என்று அழைக்கப்பட்டு அதுவே நாளடைவில் வாண்டையார் ஆனது. வாண்டியார்கள் கள்ளர் சமூகத்தின் ஒரு பிரிவே என்பது எனது இந்த கண்டுபிடிப்பை உறுதி செய்யும் யதார்த்தம். வண்டியர், வாண்டையார். மகாபாரதத்திற்கு பிறகு பாண்டியர்களில் ஒரு பிரிவினர், அதாவது மல்லரும் கள்ளரும் சேர்ந்தே காவிரி கழிமுகத்திற்கு குடியேறி அங்கும் விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் ஒருங்கே மேற்கொண்டனர். கள்ளர்களும் மல்லர்களும் நட்பு பாராட்டி வந்தனர் என்பதற்கு மல்லரான அர்ச்சுனன் கள்ளரின் மூத்தோராகிய பலராமனின் தங்கையை மணமுடித்ததை சான்றாக காட்டலாம். விவசாயத்திற்கு மாறிய ஆயர்குல மன்னனாகிய பலராமனே ஆயர்குலத்திற்கும் மல்லர்களுக்குமான பாலமாக விளங்கினான். அதனாலேயே அவன் சங்கர்ஷணன் என்று அழைக்கப்பட்டான். இரண்டு சமூகங்களை ஒன்றிணைத்தவன் என்பதாலேயே அவனுக்கு அந்த பெயர் இடப்பட்டது. சங்கம் என்றால் இணைப்பது, அரசனன் என்றால் தனக்கான ஆட்சி பிரதேசத்தை வைத்திருந்தவன் என்று பொருள். சங்கம் பிளஸ் அரசனன், சங்கரசனன், சங்கர்ஷனா. மல்லர்களையும் ஆயர்களையும் ஒன்றிணைத்ததால் அவர் சங்கர்ஷணன் என்று சரியாகவே அழைக்கப்பட்டான். பாகவத புராணம் யாது, நந்தன் என்ற இரண்டு குடும்பங்களை இணைத்ததால் அவருக்கு சங்கர்ஷணன் என்று பெயர் வந்ததாக தவறாக குறிப்பிடுகிறது.